சிவகிரி கேட்டில் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 6/9/24 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோமுங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம். 2 விதமான தீவனங்கள்ங்க. ஒன்று வந்து ட்ரை தீவனம், இன்னொன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனம்ங்க. இரண்டுமே 45 கிலோ இடையில தான் நம்ம கொடுக்குறோமுங்க. 2 விதமான தீவனங்களுமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் லேயர் பேக்கிங்கோட நம்ம ஊர்லேருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோமுங்க. ஈரப்பதமிக்க தீவனம் 45 கிலோ 6 பொருட்கள் கலந்தது டெலிவரியோட 550. வரத்தீவனம் 18 பொருட்கள் கலந்தது 45 கிலோ 100 to 150 கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரியோட 1100ங்க. மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலிமா தீவன மூட்டைகளை நம்ம அனுப்பி கொடுத்துட்ருக்குறோம். மேட்டூர் சூப்பர் சர்வீஸ், ரதிமினா பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளை அனுப்புகிறோங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க, நல்ல குணவனமான பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடு, 9 மாதம் சினை. இன்னும் வந்து அதிகபட்சம் 10 நாளில் கன்று போட்டுரும். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், மடிக்கூச்சம் இல்லைங்க, உடல் கூச்சம் இல்லை. யார் வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க. காலையில் 2:30, சாயங்காலம் ஒரு 2.25 லிட்டர் அளவுக்கு பால் கறக்குங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. காங்கைங்கன்று போடும், 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், சுழி சுத்தமாக இருக்குது. இங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சி 2 பேருமே பால் கறந்துக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 57,000 ரூபாய்ங்க. மாடு சனையே இல்லைன்னா கூட 45,000 ரூபா வரைக்கும் சந்தைகளில் விற்பனை ஆகுங்க. அந்தளவுக்கு மாடு உருவத்தில் நல்ல பெரும் மாடு, அதே சமயம் குணமாக இருக்குதுங்க. ஈத்து 3ஆம் நீத்து, கறவையும் இருக்குது, குணமாகவும் இருக்குது, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரியும் இருக்குது, பூங்காம்புலையும் இருக்குது. திருப்பி விற்றாலும் நஷ்டம் போகாத விலையில் தான் மாடு நம்ம தகவல் சொல்லியிருக்கிறோம். கண் வந்து பார்த்திங்கன்னா பால் வற்றும்போது குறைஞ்சபட்சம் 10 to 12,000. மாடு இதே அமைப்பில் இருந்ததுன்னா 40க்கு மேலே 45,000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 2 பல்லு 2ஆம் நீத்து காங்கேயம் மாட்டுக்கு பொங்கனூர் ஊசி போட்டு பிறந்த ஒரு 2.5 அடி உயரமுள்ள குட்டை மாடுங்க. 2 பல்லுங்க, 2ஆம் நீத்து, தலையீத்தில் கால் அணைக்காமல் பாலுக்கு நேரம் 1.5 லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க. நல்ல குணமான மாடு, நல்ல கறவை திறன் இருக்க குட்டை மாடுங்க. நிறைய பேர் வந்து குட்டை எதிர்பார்க்குறாங்க, ஆனால் வந்து குணமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 பல்லில் 2ஆம் நீத்தில் தெளிவாக இருக்குதுங்க. கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க வேண்டாம், நேரம் 1.5 லிட்டர் பால் கறக்குங்க. பொங்கனூர் சினை ஊசி போடப்பட்டிருக்குது. இன்னும் வந்து சினை வந்து உறுதி செய்யப்படவில்லைங்க. நல்ல குணமுங்க. கன்று போட்டால் குட்டை கன்று போடுறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் ஆண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 29,000 ரூபாய்ங்க. 2வது ஈத்து 2 பல்லு காங்கேயம் மாட்டுக்கு பொங்கனூர் சினையூசி போட்டு பிறந்த ஒரு குட்டை கிடாரி. நல்ல குணம், கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. வீட்டுக்கு அழகாக நல்ல ஃபேன்சியாக ஒரு குட்டை மாடு வேணும், கறவைக்கு உத்தரவாதத்தோடு இருக்கிற மாடாக இருக்கணும்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு மாடுகள் கன்றுகளை பற்றின தெளிவான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க. நீங்கள் வெளியூர்கள்லேயோ வெளிநாடுகள்லேயோ இருக்கீங்கன்னா, யார் உங்கள் வீட்டில் மாடுகள் கன்றுகள் பார்க்குறாங்களோ உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிவிடுங்க. நிறைய நண்பர்கள் வந்து 2 நாள் கழித்து 4 நாள் கழித்து வண்டியில் போகும்போது அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது வேண்டான்னு சொல்லும்போது எங்களால் அந்த மாடோ கண்ணோ மீண்டும் மறு விற்பனை செய்ய முடியறது இல்லைங்க. இதை வந்து ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம சொல்லிட்டு வர்றோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தீர முடிவெடுத்து ஒரு மாட்டுக்கு அட்வான்ஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம 2 தஞ்சாவூர் குட்டை மாடுகளினுடைய விற்பனை பதிவு பார்க்க போகிறோமுங்க. முதல் பதிவாக பார்க்குறதுங்க 4 பல்லு தஞ்சாவூர் குட்டை கிடாரிங்க. எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க. மடிக்கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லைங்க. குட்டை இன காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. சினை மட்டும் எத்தனை மாதம் அப்படிங்கிறது கால்நடை மருத்துவர் வர சொல்லியிருக்கிறோம். அவங்க கொஞ்சம் காலதாமதமானதுனால எத்தனை மாதம்னு சொல்ல முடியல. நல்ல குணமான கிடாரிங்க. 4 பல்லு, தலையீத்து, தஞ்சாவூர் குட்டை கிடாரி. நல்ல குணமுங்க. இதே மாதிரியான ஒரு நல்ல குட்டை கிடாரி நாங்கள் ஒன்று தலையீத்தில் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் 5 ஈத்து வரைக்கும் எங்கிட்ட இருந்ததுங்க. 5வது ஈத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நேரம் 3.5 லிட்டர் பால் கறந்ததுங்க. அந்தளவுக்கு மாடு நல்ல ப்ரீடுங்க. உயரம் வந்து பார்த்திங்கன்னா
3.5 அடி டு 4 அடி உயரம் இருக்குங்க. 4 பல்லு, தலையீத்து, குட்டையின காலைக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்குது. தஞ்சாவூர் குட்டையில் நல்ல குணவனமான கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கிடாரியை தேர்வு செய்யலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 29,000 ரூபாய்ங்க. 4 பல்லு, தலையீத்து, தஞ்சாவூர் குட்டை, குட்டையின காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது. மடிக்கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லை, சுழி சுத்தமாக இருக்குது, மூக்குத்தி இருக்குது. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாம். எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாம். அந்தளவு குணவனமான கிடாரிங்க. விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டை இனங்கள் இருக்குதுங்க. தஞ்சாவூர் குட்டை இருக்குதுங்க, தேனி மலை குட்டை இருக்குதுங்க, பர்கூர் குட்டை இருக்குதுங்க, இந்த மாதிரி சக்கரை குட்டை இருக்குதுங்க. இந்த மாதிரி வெவ்வேறு குட்டை இனங்கள் அந்தந்த காஞ்சி குட்டை இருக்குதுங்க. பல்வேறு ஊர்களில் குட்டை இனங்கள் இருக்குதுங்க. அதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது குட்டை அப்படின்னா பொங்கனூர் குட்டை மட்டும்தான் எல்லாருமே வந்து யோசிக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. தஞ்சாவூர் குட்டை, காஞ்சிபுரம் குட்டை, சக்கரை குட்டை, தேனி மலை குட்டை, பர்கூர் குட்டைன்னு பல்வேறு குட்டை இனங்கள் அந்தந்த பகுதிக்கு ஏற்றவாறு இருக்குதுங்க. இதனுடைய பாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மருத்துவ குணம் நிறைந்ததாகவும் அதிக புரதம் நிறைந்ததாகவும் கொழுப்பு குறைவாக இருக்கிறதாகவும் இருக்குங்க. தஞ்சாவூர் குட்டையில் நல்ல மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்குறதும் ஒரு தஞ்சாவூர் குட்டை தானுங்க. முதல்ல பார்த்தது செவலைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காரி மறை குட்டைங்க. இதனுடைய உயரமும் 4 அடி உயரத்துக்குள்ளே தான் இருக்கும். ஈத்து 3ஆம் ஈத்துங்க. சினை வந்து 8 மாதம் முடிஞ்சுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். வேலைக்கு 1.5 லிட்டர் பால் தெளிவாக கறக்கலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 26,000 ரூபாய்ங்க. 3வது ஈத்து தஞ்சாவூர் குட்டை, 8 மாதம் சினை நிறைவு, குட்டையின காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. வேலைக்கு 1.5 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாம். தொட்டு நீவுறதுக்கு அவ்வளோ ஒரு சாதுவான மாடு. விற்பனை விலை 26,000 ரூபாய்ங்க. இப்போ நம்மகிட்ட வந்து 15 நாள் ஆச்சுங்க. வந்ததுக்கும் இன்றைக்கும் மாடு நல்லா தெளிஞ்சிக்கிச்சுங்க. ஏன்னா தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்குது. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாம். தஞ்சாவூர் குட்டை வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க 4 பல்லு 2வது ஈத்துங்க. ரெட் சிந்தி மாட்டுக்கு கிர் ஊசி போட்டு பிறந்த மாடுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா கரூர் பகுதியில் இருந்தது. ஒரு ஈத்து கறந்துட்டாங்க. இப்போ வந்து 2வது ஈத்துங்க. 2வது ஈத்து 4 பல்லுங்க. பல்லு போடாமையே தலை ஈத்தில் கன்று போட்டு இப்போ வந்து 4 பல்லில் இருக்குதுங்க. இன்னும் கன்று ஈனுவதற்கு 20 நாள் கால அவகாசம் இருக்குது. தலை ஈத்தில் காலையில் 4, சாயங்காலம் 4 லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க. 2வது ஈத்து ரெட் சிந்தி மாட்டுக்கு கிர் சினையூசி போட்டு பிறந்த ஒரு மாடுங்க. நல்ல குணம்ங்க. பல்லு 4 பல்லு, 2வது ஈத்து. பால் வந்து தலை ஈத்தில் 4 + 4 8 லிட்டர் கறந்துருக்குது. இது 2ஆம் ஈத்தில் இருக்குது. விற்பனை விலை 56,000 ரூபாய்ங்க. கன்று போடுறதுக்கு 20 நாள் கால அவகாசம் இருக்குதுங்க. ஏன்னா நல்ல குணமான மாடு, நல்ல நிறக்காலுங்க. ரெட் சிந்திக்கு என்ன நிறம் இருக்குமோ அதே நிறம். ஒரு 60% கிர்ராகவும் ஒரு 40% ரெட் சிந்தியாகவும் இருக்குங்க. மற்றபடி ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாமுங்க. ஒரு வயதான பெரியவர் ஐயா அவங்க தான் வச்சுருந்தாங்க. அவங்ககிட்ட நேரடியாக நம்ம வாங்கிட்டு வந்தது. 4 பல்லு, 2ஆம் ஈத்து, 9 மாதம் சினை, 20 நாள் ஆகும் கன்று போட. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். தலையீத்தில் 4 லிட்டர் கறந்துருக்குது. விற்பனை விலை 56,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 5 மாதங்களான மயிலை கிடாரி கண்ணுங்க. கண்ணு வந்து ஷெட்டுக்குள்ளேயே கட்டியிருந்தனால கொஞ்சம் கரம்பை ஏறின மாதிரி இருக்குதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த முடிவுறாக கழிஞ்சுன்னா சுத்த மயிலை கண்ணாக வந்து சேர்ந்துடும். கண்ணுக்கு வயது 4 மாதம் முடிஞ்சு 5வது மாதம் தொடக்கம். நல்ல குணவனமான மயிலை கண்ணு கிடாரி கண்ணு. தாய் மாடு வந்து நல்ல வட்டக்கொம்பில் அருமையான மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய்ங்க. நல்ல தரமான மயிலை கிடாரி கண்ணு லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 10,000 ரூபாய். இந்த மாதிரியான கன்றுகள் நிறைய கேட்குறாங்க நண்பர்கள். ஆனால் நம்மளால் வந்து விற்பனைக்காக கொண்டு வர முடியறது இல்லைங்க. நல்ல மாடுகளுக்கு பிறந்து நல்ல கன்றுகளாக இருந்ததுன்னா நம்ம கொண்டு வர்றோம். வாங்குறவங்க இந்த மாதிரியான கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்குறீங்கன்னா கட்டாயமாக நம்ம வந்து குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணிடுறோம். நீங்கள் 2 மாதத்துக்கு ஒருக்க குடல் புழு நீக்கம் பண்ணணும். தாது உப்பு கலவை கட்டிகளை கன்று கட்டுற இடத்துல தொங்க விடணும். மரச்சக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கும் கொஞ்சம் நெல் உம்மி தவிடையும் போட்டு தவிடு வந்து உருண்டையாக பிணைஞ்சு வைக்கணும். தண்ணீர் வந்து ஒரு கான்கிரீட் தொட்டியில் 3 to 5 லிட்டர் பிடிக்கிற தொட்டியில் தண்ணீர் வைங்க. ஒரு நாள் தண்ணீரை மாற்றி வைங்க. இந்த விஷயத்தை அடிப்படையாக பண்ணிங்கன்னா கன்றுகள் இளைக்காது ஒரே சீராக இருக்கும். இந்த கன்றினுடைய விற்பனை விலை 10,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து கிர் மாடுங்க. 5 மாதமான கிர் கண்ணு காலக்கண்ணு. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடு. காலையில் 4 சாயங்காலம் 3 ஒரு 7 லிட்டர் பால் தெளிவாக பீச்சிக்கலாம். மாடு கண்ணு சுழி சுத்தம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். தமறு நல்ல பைப்பில் வர்ற மாதிரி நல்ல பெருந்தமராக இருக்கும். ஈத்து 4ஆம் ஈத்து கிர் மாடு. கண்ணு கிர் கண்ணு காலக்கண்ணு. கண்ணு வந்து இனவர்த்திக்கே கூட வச்சுக்கலாமுங்க. அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான கிர் கண்ணு 2 சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க. ஒரு 7 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு தேவைப்படுது. நல்ல குணமான மாடாக இருக்கணும். கறந்துட்டு விற்றாலும் நஷ்டம் போகக்கூடாது. நம்ம என்ன தீனி போடுறோமோ அதுக்கான பால் நம்ம கறந்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த லோ பட்ஜெட் கிர் மாடை நீங்கள் தேர்வு செய்யலாம். காலையில் 4 சாயங்காலம் 3 7 வரைக்கும் வருங்க. தமறு நீங்கள் வீடியோ நல்லா பாருங்கள். எந்த அளவுக்கு தமறு வருதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாமுங்க. பைப்பில் எப்படி வருமோ அதே மாதிரி தான் வருங்க. மொத்தமாக ஒரு 3 to 4 நிமிடம் இருந்தால் கண்ணை அவிழ்த்து விட்டு நம்ம பாலை கறந்துட்டு எந்திரிக்கிறவங்க வேகமாக கறக்கிறவங்க மொத்தமாக ஒரு 4 நிமிஷத்தில் அந்த 4 லிட்டர் பாலை கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாமுங்க. தரமான கிர் மாடு, தரமான காலக்கண்ணு. கறவைக்கு கால் அணைக்கணும். பெண்கள் கறந்துக்கலாம். காலையில் 4 சாயங்காலம் 3 7 லிட்டர் வரைக்கும் கறவை வரும். தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து மயிலை மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா மயில கன்று காலை கன்றுங்க. நேற்று கன்று ஈனுச்சுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. போன ஈத்து இது நம்ம கொடுத்த மாடு தானுங்க. தெளிவாக ஒரு ஈத்து கறந்த மாடு, நல்ல குணமான மாடு. ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. சீம்பால் தான் இருக்குதுங்க. கன்று நல்லா ஊட்டினதுக்கப்புறம் தான் சீம்பால் கறந்தோம். சீம்பாலே ஒரு 2 படி பால் இருந்ததுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, பல்லு கடைமுளைப்பு, கன்று காலக்கன்று, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு நல்லா தாலி விற்கிறவங்க காலையில் 2.5 சாயங்காலம் 2 ஒரு 4.5 லிட்டர் வரைக்கும் பால் கறந்துக்கலாம். மாடு கன்று சுழி சுத்தத்தில் இருக்குது. விற்பனை விலை 42,000 ரூபாய்ங்க. நல்ல மாடாக வேணும், கால் அணைக்காத மாடாக, பெண்கள் கறக்கிற மாதிரி, வேலைக்கு 2 லிட்டருக்கு குறையில்லாமல் வேணும், கறந்துட்டு விற்றால் நஷ்டம் போகக்கூடாதுன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 42,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. ஏன்னா நிறைய இந்த மாடு சென்னையில் நம்ம பதிவாக போட்டிருந்தோம். கால் அணைக்க வேண்டியது இல்லைன்னு போட்டிருந்தோம். அணைக்க வேண்டியது இல்லைன்னா நம்ம கொடுத்த மாடு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சனால தான் போடுறோம். கால் அணைக்காமல் நேற்று கன்று போட்டது, இன்றைக்கி பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கன்று ஊட்டினது போகவே சீம்பால் 2 லிட்டர் கறக்கக்கூடிய தரத்தில் இருக்குதுங்க. விற்பனை விலை 42,000 ரூபாய். தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்ங்க.